தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியலுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய கொள்கைகள், அரசியல் அடைய வேண்டிய தூரம், இவற்றை பற்றியெல்லாம் பேசி வருகின்றோம். அதில் முக்கியமானதாக பெண் எனும் இந்த பேராளுமை வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த சமூகம் எங்களுக்கு எவ்வாறு துணை நிற்க வேண்டும்? பெண்ணிய விடுதலை என்ற ஒரே ஒரு வார்த்தையால் எங்களை பொருளாதாரம் ஈட்டும் இயந்திரங்களாக மட்டும் மாற்றி நிறுத்தியிருக்கக்கூடிய இந்த பொது சமூகம் நாங்கள் இழந்த எங்களுடைய ஆளுமை திறன்மிக்க அதிகாரங்களை பெறுவதற்கும் அதன் வாயிலாக உலக பொது சமூகம் மற்றும் தமிழ் சமூகத்தின் சரியான நிலைப்பாட்டில் அவரவர் கலாச்சார அடையாளங்களை மீட்டெடுப்பதற்கும் பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கும் எங்களுக்கு இந்த பொது சமூகம் எவ்வாறு துணை நிற்க வேண்டும் என்ற விடயத்தை பேசலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய காலகட்டங்களில் ஒரு பெண்ணை மனைவியாக மருமகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் பெண்ணை கொண்டு செல்லக்கூடியவர்கள், பெண்ணை ஆளுமை செய்ய நினைக்கிறவர்கள் என்கிற ஒரு கூட்டம் பெண்ணுக்கு தகுதி என்று பார்க்க வரும்போது இவள் நல்ல மனுஷியா என்று தேடுவதில்லை, இவளுடைய ஆளுமை திறன் என்ன தேடுவதில்லை. ஒரே ஒரு கேள்விதான், அவள் அழகாக இருக்கிறாளா, வேலைக்கு செல்கிறாள். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் மகனுக்கு, உனக்கு ஒரு ஆளுமை மிக்க பேராளுமையை தேடவில்லை, நீ ஒரு அறிவாளியை தேடவில்லை. உனக்கு அடங்கி நடந்து வெளிச்சமூகத்துக்கு அழகான பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று காட்டுவதற்காகவும், அதன் பிறகு அவள் வேலைக்கு சென்று கொண்டு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நீ ஆளுமை செய்வதற்காகவும், ஆண் வர்க்கம் ஆளுமை செய்வதற்காகவும் மட்டுமே இன்று நிறைய திருமணங்கள் பேசுபொருளாகவும், நிறைய திருமணங்கள் தோல்வி முடிந்தாலும் சமூகம் மாறவில்லை, மாறப்போவதும் இல்லை. அதனால்தான் மாற்றத்தை எதிலிருந்து தொடங்க வேண்டும் என்றால், அவள் வேலைக்கு செல்கிறாளா, எவ்வளவு ஊதியம் பெறுகிறாள் என்று ஒரு ஆண்மகன் கேட்கும் போது அவள் ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் தகுதியிலிருந்து தவறுகிறாள். இதான் உண்மை. அப்படின் போது நீங்கள் எங்களை சாதாரண குடும்ப குத்துவழக்காக பார்க்கிறீர்கள். இல்லை என்றால் குடும்ப குத்துவழக்காகவும் இருக்க வேண்டும், உங்களுக்கு துணைக்கு பொருளாதாரத்தையும் நாங்கள் தேடித்தர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய பேராசை. இந்த பேராசையை பெண் சமூகம் எனதருமை அரசியல் புரிந்து கொள்ளும் வரை உங்கள் காட்டில் அடமலைதான். ஒரு பெண்ணை அவளுடைய அறிவுத்திறன் கொண்டு அளவிடக்கூடிய தன்மை இன்னும் இந்த பொது சமூகத்திற்கு வரவில்லை. ஒன்று அவளுடைய அழகை காண்கிறது, இல்லை என்றால் அவள் வாங்கும் ஊதியத்தை காண்கிறது. ஆனால் அவளுடைய ஆளுமை திறன் என்ன, அவள் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வருகிறாள் என்பதை பற்றி இந்த சமூகம் புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யவில்லை. புரிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்வியோட நாங்களும் கடந்து சென்று விட்டோம் இத்தனை காலம். ஆனால் இன்று சொல்கிறோம், நாங்கள் ஆணுக்கு நிகராக அனைத்து துறைகளுக்குள்ளும் வந்துவிட்டோம். ஆனால் அரசியல் பொது சமூகத்துறைக்குள் எங்களால் அவ்வாறு நிற்க முடிகிறதா என்றால் இல்லை. அரசியல் இயந்திரத்தை மாற்றம் கொண்டு வராமல் இங்கே எதையுமே மாற்ற முடியாது. ஆணுக்கு பெண்ணை நிகராக வேலைக்கு பணி அமர்த்துகிறீர்கள். ஏன்? ஆணை விட பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கூலி குறைவு ஒன்று. மற்றொன்று, ஒரு வேலையை கொடுத்த இடத்தில் சரியான முறையில் எந்தவித எதிர்வினையும் காட்டாமல் செய்யக்கூடிய ஒரு சமூகம், ஒரு பெண் சமூகத்தை நீங்கள் உற்பத்தி செய்து விட்டீர்கள் என்று நூலாலைகளாகட்டும், துணிக்கடைகளாகட்டும், நகைக்கடைகள் நிரம்பி வழியக்கூடிய அந்த பெண் பிள்ளைகள் உலக அறிவு முழுவதும் மறந்து நிற்கிறார்களா இல்லையா? அவள் கொண்டு வரக்கூடிய 10-15 உங்களுடைய தேவைகளையும் கணக்கிட்டு அவளை நீங்கள் பொதி மாடாக வைத்திருக்கிறீர்களா இல்லையா? எனவே என் அருமை சமூகமே, நீங்கள் எங்களை சமமாக நடத்த வேண்டாம், எங்கள் அறிவுத்திறனை கணக்கிட்டு எங்களை நடத்துங்கள் என்று உங்களிடம் யாசிக்க இனி போவது இல்லை. மாற்றம் இங்கு ஒரு நாளும் வராது, நாமே முயற்சி செய்யாதவரை. எனவேதான் நாங்கள் இந்த தமிழ் சமூகத்தின் கலை இலக்கிய பண்பாடு மெய்யல் கலந்த குடும்பம் உடைபட்டதை
உணர்ந்து அந்த குடும்பவியல் உடைப்பட்டத்தின் வாயிலாகத்தான் தாய் தந்தை சொல்லை மீறக்கூடிய பிள்ளைகள், அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், இந்த விடயம் நமது வாழ்க்கைக்கு ஒவ்வாது என்று உணராத பிள்ளைகள் உருவாக்கி நிற்கிறார்கள், மந்தை ஆடுகளைப் போல. அவற்றிலிருந்து எங்கள் பிள்ளைகளை, நாங்கள் அம்மாக்கள், நாங்கள் இந்த உலகத்தின் ஆதிகள், நாங்கள் தாய், எங்கள் பிள்ளைகளை, எங்களுடைய வருங்கால வழித்தோன்றல்களை சரியாக வளர்த்தெடுக்க மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்ற வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்டது. இனியும் பொறுத்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு விடுதலை தந்துவிட்டீர்கள் என்று நம்பி உங்களுடைய மாய்மால வார்த்தையில் மயங்கி பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பொதி மாடுகளாக மாறி நிற்கும் இடத்தில் என் சகோதரிகளை, எங்கள் அரசிகளை நாங்கள் விடப்போவது இல்லை. அப்படி என்றால் இந்த காலகட்டத்துக்கு என்ன செய்ய முடியும்? இல்லை, வருங்கால பிள்ளைகளை, வருங்கால ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, குற்ற சமூகமே இல்லாத ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் அவன் அடிமையாய் இருப்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும். உணர்த்தி விட்டார்களா? இல்லை. அவன் கலாச்சாரம் அழிகிறது உணர்த்தி விட்டார்களா? இல்லை. திறனற்ற ஒருவனை தலைமையேற்க கூடாது உணர்த்தி விட்டோமா? இல்லை. இந்த மண்ணுக்கும் இந்த நிலத்துக்கும் இந்த வரலாற்றுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு குழுவை நம் மீது ஆட்சி செய்ய அனுமதிக்க கூடாது. நம் வீட்டுக்கு நாம் தான் அதிகாரியாக இருக்க வேண்டும் உணர்த்தி விட்டோமோ? இல்லை. ஏன் இல்லை என்று இல்லை நாங்கள் உணர்த்தி விட்டோம் என்று நீங்கள் சொல்லலாம். நான் ஏன் இல்லை என்று சொல்கிறேன் என்றால், அப்படி ஒருவேளை தமிழ் தேசிய களம் உணர்த்தி இருக்குமே, ஆனால் இன்று திரை கவர்ச்சியின் பின்னால் இவ்வளவு பெரும் கூட்டம் எப்படி கூட முடியும்? எனவே நீங்கள் தவறிவிட்டீர்கள், அனைவரும் தோற்று விட்டீர்கள். நானும் உங்களோடு நின்று இதுவரை தோற்றது போதும் என்று என்னை போன்ற கருத்தியல் கொண்ட அரசிகளை ஒன்று திரட்டி தமிழ் சமூகத்தின் வருங்கால தலைமுறை பிள்ளைகளை நேராக நீராக சீராக சிறப்பாக விடுதலை வேட்கையோடு, பெண் குழந்தைகளை பேராளுமை எனும் வேட்கையோடு வார்த்தெடுக்கக்கூடிய காலகட்டத்திற்கு என் அன்பு அரசிகளே உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள். வணக்கம்.